எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒருத்தரோட லைஃப் மேட்ரு பற்றி தான். அது என்னென்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வேறு இடத்துல வேறு ஜாப்காக போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில், அதாவது காட்பாடி ஸ்டேஷன்லேருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு இருந்தார். அப்போது இன்பிட்வீனில் சேலம்லேருந்து மதுரைக்குள்ளே போகிறதுக்குள்ளார மிட் நைட்டில் அவரோட பேக்கை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் மிஸ் பண்ணலங்க, அவருடைய பேக்கை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பேக்கில் வந்து அவரோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது. அதாவது 12th 10th மார்க் ஷீட்டு, அவரோட பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு, யூஜி பிஜி சர்டிஃபிகேட்ஸு, டிசி, இந்த மாதிரி மொத்தம் 25 டாக்குமெண்ட்ஸும் அதில் அவர் வச்சிருந்துருக்கிறாரு. ஒரு பட்டன் ஃபைலில் தான் அவர் போட்டு அந்த ப்ளூ கலர் பேக்கில் வச்சிருந்துருக்கிறாரு. அது வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க தவறுதலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, இல்லை அதில் ஏதாவது மணி இருக்கும், இல்லை வந்து ஜுவல் இருக்கும்னு நினச்சி எடுத்துகிட்டு போனாங்களான்னு தெரியல. அதில் வந்து அவருக்கு தேவையான சில திங்ஸும் அவரோட கிளாத்ஸஸ் சில இது வச்சிருந்துருக்கிறாரு. அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்துருக்காரு. இன்னொரு ஃபைலில் வந்து அவரோட இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த காப்பீஸ்லாம் வச்சிருந்துருக்காரு. எல்லாமே 3 காப்பி எடுத்து வச்சிருந்துருக்காரு. இது மட்டும் இல்லை, நம்மளோட ஒரு இந்தியன்ஷிப் குவாலிட்டிக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த ஆதார், பேன், இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்கிற ஒரிஜினல்ஸும் அதில் வச்சிருந்துருக்காரு. அவர் அதை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவரோட பேக்கை இன்பிட்வீன், அதாவது நைட் 1 AM-லேருந்து 3 PM 1 AM to 3 AM-ல யாரோ அதை வந்து எடுத்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல. அவர் 3 AM மதுரைக்கு போகும்போது தான் அவர் பார்த்துருந்துருக்கிறாரு. அப்போது பேகு காணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் அவர் போயிட்டு பேசியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் தேடி இருக்கிறாரு. அந்த மிட் நைட்டில் தேடும்போது அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பாரு. அவரோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இது வந்து அவருக்கு லைஃப் மேட்டர்னு சொல்கிறத விட அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும். ஒருத்தரோட படிப்பு அதுக்கு வேலிட் பண்ணுறதே ஒரு சர்டிஃபிகேட் தான். அப்படி ஒரு சர்டிஃபிகேட் காணும் போது எல்லாருக்குமே எவ்வளோ பதட்டமாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன பொருள் நம்மளோட தொலைஞ்சாலே நம்மளுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி தானே அவருக்கும் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு எடுத்துகிட்டு போனீங்களோ, இல்லை தெரியாமல் உங்கள் பேக்கோட மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்களோ, ஏதோ ஒன்று இருக்கட்டும், அதில் இருக்கிறது உங்களுக்கு தேவையான பொருள் கிடையாது. அதை வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது வந்து ஒரு நார்மலா ஒரு படிக்காதவங்க பார்த்தா கூட தெரியும் அதுல இருக்கிறது எல்லாமே சர்டிபிகேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு. நீங்க அதை வந்து கொரியர்ல தான் சென்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க அதை போட்டுட்டா கூட போதும், அவங்க எடுத்துட்டு வந்து அதை சேர்த்துருவாங்க. ஏன்னா அதுல பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இதோட மட்டும் இல்லாம அதுல அவரோட ரெஸ்யூம் இருக்கு, அதுல அவரோட போன் நம்பர் இருக்கு, மெயில் ஐடி இருக்கு, இப்படி எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. அட்ரஸ் இருக்கு, ஆதார்ல இப்படி எல்லாமே இருக்கு, பாஸ்போர்ட்லயும் இருக்கு. அதனால அவரோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நம்ம ஒரு இடத்துல போய் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும், அதுக்கு எத்தனை பேரோட சைன் வாங்கணும். ஒரிஜினல் வாங்கணும்னாலே அவ்வளோ டஃபா இருக்கும். இது ஒவ்வொரு சர்டிபிகேட்ஸும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் வாங்கணும், அவ்வளோ சைன் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோ இடத்துல அலைய வேண்டியது இருக்கும். அவருக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் அதெல்லாம் போனாலும் அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நம்ம டூப்ளிகேட் வாங்கிடுறோம்னு கூட வச்சுக்கோங்க. அதுல எல்லாத்துலயுமே மேல டீன்ற ஒரு சிம்பிள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்னு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி பஸ்ல வரும்போது என்னோட பேக் யாரோ எடுத்துட்டாங்க. அப்போ என்னோட லேப்டாப்பும் என்னோட சர்டிபிகேட்ஸ்ல ஒரே ஒரு மார்க் ஷீட், இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சு. அதை நான் வாங்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 months ஆச்சு. இதுக்கே நான் அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற போதே எனக்கு அது வாங்குறதுக்கு அவ்வளோ டஃப்பா இருந்தது. இப்போ அவர் யூஜி பிஜி எப்போ முடிச்சாரு, அதுக்கு எல்லாமே ஒவ்வொருத்தர் ஃபேக்கல்ட்டி இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயே நம்ம போயிட்டு அதை பேசி அவங்க கிட்ட வாங்கி சைன் வாங்கி அப்படியெல்லாம் வாங்கணும்னா அது ரொம்ப பெரிய ப்ரொசீஜருங்க. அது எல்லாமே ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு யார் வேணா சொல்லலாம். ஆனால் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி அது அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆவார். அதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடலாமே. இல்லாட்டி நீங்கள் எங்கேயாவது ஒரு காமன் பீப்புள் இருக்கிற இடத்துல ஒரு அந்த பேக்கை வச்சுட்டீங்கன்னா கூட வேற யாராவது ஒருத்தர் பார்த்து அதை எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த பேசிக் இது தெரியும், சர்டிபிகேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரியும். அதனால யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. டெய்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா அந்த மனுஷன் தூங்கல, சரியா சாப்பிட முடியாம, ஃபேமிலி கிட்ட சரியா பேச முடியாம, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அடுத்து அவர் ஃபியூச்சரே இதுலதான் இருக்கு. ஒருத்தரோட படிப்பை வச்சுதானே எல்லாமே இருக்கு. படிப்பை எதை வச்சு வேலிட் பண்றாங்க, சர்டிபிகேட்டை வச்சுதான். இப்படி நம்ம வேற ஒருத்தரோட திங்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோமேனு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இல்லையா? இன்கேஸ் நீங்க பணம் இருக்கும்னு நினைச்சு எடுத்துட்டு வந்திருந்தா கூட நீங்க யாரோ மாதிரி கூட அதை திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, இன்கேஸ் நீங்க ஏதாவது மணி எதிர்பார்க்கறீங்கன்னா கூட அவர் ரிவார்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு. உங்க யாருக்கு கிடைச்சாலும் சரி, இல்ல காமன் பீப்புள் வேற யாருக்காவது இது பேக் ப்ளூ கலர் பேக் கிடைச்சதுன்னா அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து
யாருக்காவது அது கிடைச்சது, அது மூலமா அவருக்கு அது திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு நல்லது விஷயம் தானே. அவருக்கு திரும்ப எல்லா இடத்துலயும் அலையறதுக்கு பதிலா அது கிடைச்சா உண்மையிலே நல்ல விஷயம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, டெய்லி தூங்க முடியாம. நம்மளோட ஒரு சின்ன பொருள் தொலைஞ்சாலும் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படிதானே அவருக்கும் இருக்கும். அவங்க ஒய்ஃப் கொடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸான, நமக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. எல்லாருமே ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் அவங்க ஒய்ஃப் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அந்த பேக்ல தான் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன பொருள் தான், அது ஏதோ ஒரு பொருள், அதை நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல தூக்கி கூட போட்டுடலாம். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் அந்த பேக்ல இருந்திருக்கு. நீங்க அதெல்லாம் கூட திரும்பி வாங்கிக்கலாம். ஆனா இந்த சர்டிபிகேட்ஸ் எப்படி வாங்க முடியும்? அதுக்கு எவ்வளவு அலையணும், அது நீங்க யோசிச்சு பார்த்து நீங்க அந்த பொருளை திரும்பி கொடுத்துடலாம். அது வந்து நீங்க உங்களுக்கு மனசாட்சி உண்மையா இருந்தா நீங்க கொடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வேற எங்கேயாவது காமன் பீப்புள் இருக்கிற இடத்துல வச்சிடுங்க. யாரோ ஒருத்தர் பார்த்து கொடுத்துருவாங்க. அவர் தினம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்கேயாவது எப்படியாவது கிடைச்சிருச்சுன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு. தயவு செஞ்சு யார்கிட்ட கிடைச்சாலும் திரும்பி கொடுத்துருங்க. இல்லாட்டி இதை வந்து ஒரு ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல ப்ரமோஷனோ அப்படி நினைச்சு இதை விட்டுட்டு போகாம உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் மூலமா கிடைச்சா உண்மையிலே நல்லது தானே. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு போட்டுமே. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்க. இல்ல யாருக்காவது கிடைச்சதுன்னா அது மூலமா அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால என்ன ஆயிட போகுது? ஒரு பேசிக் ஒரு ஹியூமன் குவாலிட்டி என்ன, நமக்கு கூட இருக்கவங்க ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, இல்ல எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அவங்களுக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி நினைச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எந்த நம்பிக்கையில இதை போஸ்ட் பண்றேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் யூஜி படிக்கும்போது நாங்க காலேஜ் டூர் போயிருந்தோம் மூணாருக்கு. அப்போ எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பேக் வந்து டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணும்போது என் ஃப்ரெண்டோட போனும் தெரியாம அதுல விழுந்துருச்சு. அவங்க த்ரோ பண்ணிட்டாங்க. அது நியூ போன். அப்போ சாம்சங் வந்து புதுசா அப்ப வந்து மாடல் டச் போன்ல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது எங்க மிஸ் பண்ணனே அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஆனா அவங்க டஸ்ட்பின் அதுக்கு ஒரு குப்பை தொட்டியில போட்டாங்க. கேரளால எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியாம ஒரு நடந்த இன்சிடென்ட் தான். நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். அப்பதான் அவங்களோட போன் இல்லைன்றதே ஐடென்டிஃபை பண்ணோம். ஆனா நாங்க கால் பண்ணி பார்த்தோம், கால் ரிங் போது எங்கேயுமே எடுக்கவே இல்லை யாருமே. ஆனா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் அந்த குப்பை தொட்டிலேருந்து அந்த ஃபோனை எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ஃபோனோட நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஃபோன் வந்து இந்த இடத்துல இருக்கு, நீங்க எந்த அட்ரஸ்க்கு இதை அனுப்பணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லி அந்த ஃபோன் திரும்ப அவங்க கைக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. இது கொரியர் மூலமா வந்துச்சு. அவங்கெல்லாம் இப்போ எங்க இருக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மொமெண்ட்லாம் இப்போ நினைச்சா கூட ஒரு தொலைஞ்சு போன ஒரு பொருள் திரும்ப கிடைக்கும், அது வந்து நடக்கும்ன்றதெல்லாம் நான் ஒரு பேசிக் குவாலிட்டியான ஒரு மனிதாபிமானமா இருக்கிறாங்க நிறைய பேருன்றதை நான் உண்மையில நேர்ல பார்த்துருக்குறேங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்பயும் இதை ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ்.